குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 7130 ரூபாய். 1 கிராம் வெள்ளி பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா, நான் பல வீடியோல சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம்தான். விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருப்பதாக ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாசமும் இந்த 2024ஆம் ஆண்டுல தான் பாத்தீங்கன்னா முதல் முறையா பாத்தீங்கன்னா கிராம் 6000 ரூபாயை எட்டியது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 6000 ரூபாயை எட்டியது. அதுக்கப்புறம் 7000 ரூபாயை எட்டி 7200 7300 வரைக்குமே ரேட்டு போயிட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சு 7130 வந்திருக்கு. இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் 2024 முடியும் போது 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 7500 ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பொருளாதார வல்லுநர்களும் அந்த மாதிரி தான் நமக்கு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. வெள்ளி விலையும் இந்த டிசம்பர் 2024 முடியும் போது 1 கிராம் பாத்தீங்கன்னா 110 ரூபாயை கூட எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி, வரும் மாதங்களிலும் சரி, தங்க விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப தங்கத்தோட ரேட்டு மாற போறது இல்லை. இன்னைக்கு 7130 ரூபானா அந்த ரேட்டு பாத்தீங்கன்னா 7130 ரூபா. நீங்க எத்தனை கிராம் வாங்குறீங்களோ அதுக்கு இன்ட்டு பண்ணுவாங்க, பெருக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. அந்த ஜிஎஸ்டியில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எதிர்காலத்துல இந்த 3% இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை மத்திய அரசாங்கம் 5% மாத்தலாம், அல்லது 3%ஆவே அப்படியே கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நகைக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சேதாரம். இப்ப நீங்க ஒரு ரிங்கு வாங்குறீங்க அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு ரிங்கு இருக்குன்னு வைங்களேன். இப்ப இந்த ஒரு ரிங்கு இருக்குன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேஸ்டேஜ் ஒரு கடையில போடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு கடையில போய் பார்த்துட்டு இந்த ரிங்கை, இந்த டிசைனை பாக்குறீங்களா, இதுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் போறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போங்க. அங்க எவ்வளவு போடுறாங்கன்னு பாருங்க. வேஸ்டேஜ் கிராம் ரேட்டு ஜிஎஸ்டி மாற போறது இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போங்க. இந்த மாதிரி 3 கடை 4 கடை போயிட்டு நீங்க தங்கத்தை வாங்கினாதான் யாரு வேஸ்டேஜ் அதிகமா போடுறாங்களோ அவங்க கண்டிப்பா உங்களை ஏமாத்துறாங்கன்னு தான் அர்த்தம். யாரு வேஸ்டேஜ் ஒரு ஆவரேஜா ஒரு நார்மலா போடுறாங்களோ அவங்க தான் கரெக்டான ரேட்ல விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா கடைக்காரங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கடைக்காரங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேஸ்டேஜ் அதிகமா போடுறாங்க. உண்மையிலேயே அந்த பொருளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5% தான் ஒரிஜினல் வேஸ்டேஜா இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 20 போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 17 15 அப்புறம் அதுக்கப்புறம் 13. ஆனா உண்மையான ஒரிஜினல் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு, அந்த டிசைனுக்கு பாத்தீங்கன்னா 5% தான் இருக்கும். ஆனா இவங்க 20 போட்டு 13 வரைக்கும் கொண்டு வரும்போது நமக்கு என்ன தோணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 20% வேஸ்டேஜ் போட்டு நமக்கு 13க்கு கொடுக்குறாங்க, 13% 7% குறைச்சிட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனா அது உண்மை கிடையாது. அதனால ஒரு கடையை போல 4 கடை ஏறி இறங்கி தங்கத்தை வாங்குங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேன், காசு என்ன சும்மாவா வருது? நான் சொன்ன இந்த செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், டேங் அப்படின்னு பெல் பட்டனை அழுத்திருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.